வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை மூலம் உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும். ஆம்ஸ்ட்ராங் மனைவிக்கு ஆறுதல் கூறிய பிறகு மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே வலியுறுத்தல். An appeal of the Stalin ji, you must inquire, announce the inquiry of CBI inquiry on this case. This is also my demand. So, bolo isme. கனமழை காரணமாக வால்பாறையில் நாளை அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பு. கோவைக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலையில் நீடிக்கும் தொடர் மழையால் அப்பர் ஆழியார் அணையிலிருந்து 2500 கன அடி நீர் வெளியேற்றம். ஆழியார் அணை நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தாம்பரம் காவல் ஆய்வாளர் பிருத்திவிராஜுக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீதான நில அபகரிப்பு வழக்கில் கரூர் நீதிமன்றம் உத்தரவு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் புதுமையான திட்டங்களால் பொதுமக்களின் குறைகள் தொடர்பான மனுக்களுக்கு 15 நாட்களில் தீர்வு. மற்ற மாநிலங்களுக்கும் திராவிட மாடல் அரசின் வருவாய்த்துறை சீரிய முறையில் வழிகாட்டுவதாக அரசு பெருமிதம். பௌர்ணமி வார இறுதி நாட்களை முன்னிட்டு வரும் 19ஆம் தேதி முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவிப்பு. கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், நெல்லைக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. முன்னாள் நீதிபதி சந்துரு திமுக கொள்கை பரப்பு செயலாளராகவும் புதிய அவதாரம் எடுத்துள்ளார் என அண்ணாமலை விமர்சனம். திமுகவின் கொள்கைகளை அறிக்கையாக கொடுத்தால் மக்களிடையே எதிர்ப்புகள் வரும் என்பதை இனியாவது உணர வேண்டும் என காட்டம். சென்னை அருகே செங்குன்றத்தில் துப்பாக்கி முனையில் ரவுடியை கைது செய்தது தனிப்படை காவல்துறை. சரித்திர பதிவேடு குற்றவாளியான ரவுடி சேதுபதியிடமிருந்து ஆயுதங்கள் பறிமுதல். அம்மா வழியில் மக்கள் பயணம் என்ற பெயரில் தென்காசியில் சுற்றுப்பயணத்தை தொடங்கிய சசிகலா அதிமுகவை ஒன்றிணைக்கும் முயற்சியாக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களை சந்திக்கிறார். சென்னையில் 2 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம். சந்தேகத்தின் பேரில் சதீஷ் என்பவரை பிடித்து போலீசார் விசாரணை. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் நீர் திறப்பு அதிகரிப்பு. வினாடிக்கு 50,500 கன அடியாக நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 20,910 கன அடியிலிருந்து 21,520 கன அடியாக அதிகரிப்பு. நீர்மட்டம் 46.80 அடியிலிருந்து 47.78 அடியாக உயர்வு. கூடலூர் பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு. தரைப்பாலத்தின் நடுவே சிக்கியுள்ள மூங்கில் மரங்களை அப்புறப்படுத்தும் பணிகள் தீவிரம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வெள்ளம் சூழ்ந்ததால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்த 13 குடும்பத்தினர் தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவினர் விரைந்து செயல்பட்டு மக்களை மீட்டனர்.
எல்லாம் வந்துட்டாங்களா? தொடர் கனமழையால் அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகளில் பாம்பாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அமராவதி அணை பகுதிகளில் கண்காணிப்பு பணியில் தீவிரம். வால்பாறையில் தொடர் மழையால் நடுமலை உள்ளிட்ட பல ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. சோலையாறு பிர்லா அருவியில் நீர்வரத்து அதிகரிப்பு. ஜாபர் சாதிக்கின் சகோதரரும் துணை நடிகருமான மைதீனுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன். விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை அதிகாரிகள் அழைப்பு. ஆடி மாத பிறப்பை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அம்மன் கோயில்களில் குவிந்த பக்தர்கள். பொங்கல் வைத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தியும் மக்கள் வழிபாடு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி திடீர் சந்திப்பு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு குறித்து அமித்ஷாவுடன் ஆலோசனை நடத்தியதாக தகவல். கர்நாடக தனியார் நிறுவனங்களில் கன்னடர்களுக்கே 100 விழுக்காடு வேலை என்ற முடிவில் இருந்து பின்வாங்கியது சித்தராமையா அரசு. விரிவான ஆலோசனைக்கு பிறகே செயல்படுத்தப்படும் என கர்நாடக அரசு உறுதி. சிபிஐ கைது செய்ததை எதிர்த்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைப்பு. கெஜ்ரிவாலின் இடைக்கால ஜாமீன் மனு மீதான விசாரணையை ஜூலை 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது டெல்லி உயர்நீதிமன்றம். மும்பையில் ஏர் இந்தியா நிறுவனத்தின் நேர்காணலுக்கு குவிந்த இளைஞர்கள். 600 பணியிடங்களுக்கு 25,000 பேர் குவிந்ததால் பரபரப்பு. பார்க் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கதாநாயகி குறித்து சர்ச்சையாக பேசிய இயக்குனர் பேரரசு. ஆனா சுவேதா இதுல பழைய ஹீரோயின் மாதிரி நல்லா பேசலாம், கொஞ்சம் குழுன்னு என்ன முழுன்னு அப்படிதாங்க ஒரு சதப்பிடிப்பு இருக்குனுங்க.